Hi everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ எக் கபாப், அதாவது எக் கபாப் தான் பார்க்க போறோம். ரொம்பவே வித்தியாசமா ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதாவது எக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 கப் இருக்குது, அதாவது 250 ml. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு நான் ஒரு 4 எக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது நல்லா பாயில் பண்ணி எடுத்து உரிச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதில் ஒரு 4 பல் எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு துருவி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லி இலை, அதுவும் தேவையான அளவு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த எக்கு அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இதில் வச்சு துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் நம்ம அவிச்சு வச்சுருந்த பொட்டேட்டோ இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுறணும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது கொஞ்சம். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எந்த வித கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு. கெட்டி எதுவும் இல்லை. நான் இங்கே எடுத்துருக்கிறது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த கெட்டியும் இல்லாமல் சூப்பராக நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அப்புறமா இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த முட்டை இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு துருவல் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு வாசனைக்காக இப்போ நம்ம இதில் சேர்க்குறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. பார்த்தீங்களா? இப்போ இதில் நான் உப்பு சேர்க்க போகிறேன். எனக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வத்தல் பொடி தேவையான அளவு போட்டிருக்கேன். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளவு ஸ்பைசி வேணுமோ அதெல்லாவுக்கும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பெருஞ்சீரகத்தூள், அதுவும் நான் இப்போ சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மல்லி இலை இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்ல ஒரு
எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற மாய்ஸ்சரைசர்லாம் அதுவே போதும். ஸோ தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி வரணும். ஓகேயா? இப்போ அது ரெடியாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட்டு உருண்டை பிடிச்சிட்டு மால் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது அது வந்து நல்லா அழகாக கெட்டியாட்டு சூப்பராக வரும். இப்படி நல்லா ஓரத்தில் அந்த மாதிரி சேவ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் செஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட்லேயும் பண்ணியிருக்கிறேன். ஃபிங்கர்ஸ் மாதிரியும் நான் வந்து உருட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நான் ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் உருண்டையாட்டு. ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரெட் ஸ்க்ரம்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு முட்டை நான் உடைச்சி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர், அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா நம்ம ஜஸ்ட் டிப் பண்ணுறதுக்காக தான் அந்த எக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த எக் கபாபை கோட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே எக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ அதில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் முட்டையில் வந்து அகெயின் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் ஸ்க்ரம்ஸில் வந்து ஜஸ்ட்டு மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரியே மீதி நம்ம உள்ள எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னொன்று கூட நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கார்ன்ஃப்ளோரில் இந்த மாதிரி கோட் பண்ணணும். அகெயின் வந்து எக்கில் வந்து டிப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் ஸ்க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நான் கோட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதையும் இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். இப்போ ஆயில் வந்து நல்ல ஹீட் ஆயாச்சு. ஸோ எப்போவுமே வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதாவது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சிம்மில் வைக்கணும். ஓகேயா? அப்படி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஈஸியாகிட்டு வந்து ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கபாப்ஸையும் இதில் போட்டுக்கிறேன். ஸோ இது பொரிக்கும் போது சிம்மில் வச்சுக்கணும். ஓகேயா? இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். சிம்மில் வச்சு பண்ணும்போது உள்ள எல்லாம் வெந்து சூப்பராக வரும். பாருங்கள், அது கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது.
இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுமே இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போவே வந்து சூப்பர் கலராக வந்தாச்சு. ஜஸ்ட் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த எக் கபாப். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் இது. இது வந்து இஃப்தாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு இது. வீட்டில் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இம்மிடியேட்டாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அகெயின் ஜஸ்ட் அப்படியே விட்டுறக்கூடாது. லைட்டாக திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பார்த்தீங்களா கலர் எவ்வளோ அழகாக சூப்பராக கோல்டு கலரில் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அதில் சூட்டோடி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதோட கலரே செம்மையாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும். ஸோ வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.